வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலறை. இன்னைக்கு பருப்பு துவையல் செய்யலாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறது, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்க. பாருங்க, நான் எப்பவும் காமிக்கிறது தான். இந்த 200 ml டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு ஒரு கால் பிடி கருவேப்பிலை. நீங்கள் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணுனாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரே ஒரு சின்ன துண்டு புளிங்க, இங்கே பாருங்கள், ரொம்ப சின்னது. இது வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்காக தான். ஒரு 10-11 நாட்டு பூண்டு பல்லுங்க, நாட்டு பூண்டு. இது வந்துட்டு வரமிளகா ஒரு 4ங்க. உங்களுக்கு பிடிக்கும், காரம் ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் ஒரு மிளகாயோ 2 மிளகாயோ நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு வரமிளகாயை 2 கிள்ளிக்கலாங்க, பிச்சு போட்டுக்கலாம், இல்லைன்னா அங்கே போட்டு வணக்கும் போது வெடிக்கும். அப்புறம் இது வந்துட்டு பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. அப்புறம் உப்புங்க, தேவையான அளவு. இப்போ வாங்க செஞ்சிடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் செக்கில் ஆட்டுற நல்லெண்ணெயை நான் ஒரு ஃப்ரை பேனில் போட்டுக்கிறேங்க. பாருங்கள், ஒரு ஃப்ரை பேன் ஏற்றிட்டு அடுப்பில் சூடாயிருச்சு. ஒரு டீஸ்பூன் தாங்க நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இது போட்டுக்கலாம். இது போட்டு நம்ம வணக்கிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக வணக்கலாம். இப்போ நம்ம பருப்பு போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் வணங்கட்டுங்க. இப்போ இதில் வரமிளகாயை போட்டுடலாங்க. 2 கிள்ளி வச்சுருக்கு வரமிளகாயை போட்டு வணக்கிக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்காக செஞ்சிடலாங்க, நல்ல டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் இதில் போட்டு செய்யறதுனாலும் நீங்கள் தேங்காய் போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் செய்கிறேன். இது ஒரு 30 செகண்ட் வணங்கட்டுங்க. அப்புறம் நம்ம பூண்டும் புளி போட்டுடலாம். இது ஒரு 30 செகண்ட் வணங்கிருச்சுங்க. நம்ம பூண்டையும் புளியையும் போட்டுடலாம். இதில் இது ஒரு நிமிஷம் வணக்கிக்கலாங்க, ஏன்னா பூண்டு கொஞ்சம் வணங்க டைம் எடுக்கும். ஸோ ஒரு நிமிஷம் வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு கொஞ்சம் வணக்கி நம்ம தேவையான அளவு உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டுடலாம். எக்ஸாக்டாக ஒரு நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா முறுன்னு வணங்கிருச்சுங்க. இப்போது இந்த பூண்டு போட்டு வணக்கும் போது கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் வணங்கிருச்சு. ஸோ இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதில் துவரம் பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஒரு டம்ளர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிதமான சூட்டில் தாங்க வணக்கணும், வறுத்து எடுக்கணும். ஏன்னா இதை நீங்கள் அனலில் ஜாஸ்தி வச்சுட்டிங்கன்னா பருப்பு வந்து நிறம் கொடுத்துரும், கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். ஆனால் வேகாமல் இருக்கும், உங்களுக்கு பச்சை வாசனை இருக்கும். ஸோ இது மிதமான சூட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை இப்படி வறுத்து எடுக்கணுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் தேங்காயும் போட்டுக்கலாம். இது வணக்கிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு நம்ம பெருங்காயத்தையும் உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இது வணங்கினோடனே காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு, 3 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இடையில வந்து கொஞ்சம் கிண்டி விட்டேன். இங்கே பாருங்கள், நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு பொறுமையாக நீங்கள் நல்ல சிம்மரில் வந்துட்டு நீங்கள் வணக்கினா போதுங்க, வறுத்தா போதும். இது எண்ணெய் இல்லாமல் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் மட்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கேன். இது ஒயிட் ரைஸில் வந்துட்டு இந்த சட்னியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க என் பாட்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அவங்கள்ட்ட தான் இதை கற்றுக்கிட்டேன். அப்புறம் ரசம் சாப்பாட்டுக்கு இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க. அப்புறம் புளியோதரை இருக்குது இல்லைங்களா, புளி சாதம், அதுக்கு லெமன் ரைஸ்க்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். புளியோதரைக்கு சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்ல ஒரு வெஜ் மீல் அப்படின்னு சொல்லலாம். இதை ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்னொரு 2 மினிட்ஸ் ஆகட்டுங்க. அப்புறம் நம்ம ஆற விட்டு அரைச்சிடலாம். உப்பும் பெருங்காயமும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு பெருங்காயம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு டோட்டலாக நம்ம இதை இப்போ நிப்பாட்டிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற விடலாம். இல்லைன்னா இதே பாத்திரத்தில் கூட நீங்கள் ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு மிக்சியில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். நான் பெருங்காயமும் உப்பு போட்டுடுறேன் இதில்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டேன், உப்பும் போட்டுட்டேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சட்டியை கீழே இறக்கிட்டேங்க, அடுப்பில் இல்லை பாத்திரம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதை அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யம்மி டேஸ்டி பருப்பு துவையல் ரெடி. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க, பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. உப்பு புளிப்பு எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. இதே மாதிரி செய்யுங்க. இங்கே பாருங்கள், இந்த பவுலில் வந்துட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சைடில். இங்கே பாருங்கள், இது இவ்வளோ பெரிய பவுல். இந்த பவுலில் வந்துட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு தாராளமாக ஒரு 5 பேருக்கு இது போதும். நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் கூட உங்களுக்கு இது பத்தணும். ஆக்சுவலி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுதாங்க நம்மளுடைய டேஸ்டியான பருப்பு துவையல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் போல் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.